அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் பட்டியலின மக்கள் தரிசனம் செய்ய கடும் எதிர்ப்பானது எழுந்திருக்கிறது. 2 ஆண்டுகள் கடும் போராட்டத்திற்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி இரு சமூகத்தினரும் கோவிலில் அனுமதி வழங்க ஏற்பாடானது செய்யப்பட்டிருந்தது. பெண்களும் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்ய தயார் நிலையில் இருந்தனர். இந்த நிலையில் தற்போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத் வணக்கம். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். இரு தரப்பினருக்கும் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட பிறகுதானே இந்த விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது என்ன நிலவரம்? பட்டியல் இன மக்கள் சாமி தரிசனம் செய்த பட்டியலின மக்கள் இந்த கோயிலுக்குள் சென்றதால் இந்த திரௌபதி அம்மன் ஆலயம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இதனை இடிக்க போகிறோம் என்ற ஒரு விஷயத்தை முன்வச்சு காவல்துறையோட கடுமையான வாக்குவாதத்தில் இந்த மேல்பாதி கிராம மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை. நூற்றுக்கணக்கான போலீசார் கோயிலை சுற்றி இருக்காங்க. பொதுமக்களோட சமாதானம் செய்யறாங்க. ஆனால் ஊர் பொதுமக்கள் சமாதானம் அடையவில்லை. தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை தான் இந்த மேல்பாதி கிராமத்துல இருந்துட்டு இருக்குங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். விழுப்புரம் அடுத்த மேல்பாதி அம்மன் கோயில், மேல்பாதியில பாத்தீங்கன்னா திரௌபதி அம்மன் ஆலயம் இருக்கு. இந்த கோயில் நாள்தோறும் 1 மணி நேரம் மட்டும்தான் திறக்கப்படும். அதாவது காலையில 6 to 7 மணி வரைக்கும் இந்த கோயில் திறப்பாங்க. கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த ஒரு தரப்பினர் இந்த கோயிலுக்குள்ள போனதுனால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அடுத்த போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பார்த்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த கோயில் திறக்கப்படணும், உடனடியா பதற்றம் நீடித்ததால் இந்த கோயில் பூட்டப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த கோயிலை மீண்டும் திறப்பதற்கு உத்தரவிட்டாங்க. இரு தரப்பும் பேச்சுவார்த்தை செய்யப்பட்டது. பட்டியலின மக்கள் தரப்புல ரெப்ரசன்டேட்டிவ், இதே போல கோயில் தரப்புல ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இவங்க பேசினாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படல. தொடர்ந்து கோயில் ஒரு கால பூஜைக்கு மட்டும் திறக்கப்பட்டதுங்க. தொடர்ந்து பூசாரி மட்டும் கோயிலுக்குள்ள போவாரு, உள்ள பூஜை பண்ணிட்டு கோயில பூட்டிட்டு போயிடுவாருங்க. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோயில்ல இரு தரப்பும் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்பது கடந்த மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. இதன் அடிப்படையில 2 தரப்பில் 2 முறை பேச்சுவார்த்தை பண்ணாங்க. இன்னைக்கு திறக்க போறதா நேற்று திடீர்னு காவல்துறை அறிவிச்சுதான் ஊர் பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஏங்க இன்னைக்கு வியாழக்கிழமை, எங்களால் நீ கோயிலுக்கு வர முடியாது, நாளைக்கு நாங்க கோயிலுக்குள்ள வரோம் அப்படின்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் சார்பில், பஞ்சாயத்தார் சார்பில், ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் காவல்துறையிட்ட தகவல் தெரிவிச்சாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க பால் குடம் எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போறோம், 2 வருஷமா நாங்க கோயிலுக்கு போகலன்றது ஊர் தரப்பு மக்களோட ஒரு கருத்தா பார்த்தா அவங்க யாரும் கோயிலுக்கு போல. இதை மீறி ஒரு சில பேர் ஊர் தரப்பு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்போடு பட்டியலின மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த கோயிலுக்குள்ள போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலைமையில பட்டியலின மக்கள் சொன்ன விஷயம், நாங்கள் 75 ஆண்டு காலம் ஆச்சு. ஒரு முதியவர் சொல்றார், இதுவரைக்கும் இந்த கோயிலுக்குள்ளே போல, ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நிம்மதியான சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தா காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்போட ஊர் தரப்பை தாண்டி பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அவங்க அனுப்பி வச்சாங்க. அந்த நேரத்துல இந்த பகுதியில் ஒரு போராட்டம் வெடிக்குது. ஊர் தரப்பு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஆண்டாண்டு காலமாக இந்த கோயிலை நாங்கள் மட்டும்தான் வழிபாடு செய்து வந்தோம், வேற யாரும் இது வரைக்கும் அனுமதிச்சில்ல. ஆனால் தற்போது காவல்துறையினர் இப்போ பட்டியலின மக்கள் உள்ள அனுமதிச்சிட்டீங்க, எங்களுக்கு இந்த கோயில் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு காவல்துறையோட கடுமையான வாக்குவாதம் ஈடுபடுறாங்க. காவல்துறையினர் நூற்றுக்கணக்கான இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு ஊர் மக்களை சமாதானம் செய்யும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த கோயில் 1.25 மணி நேரம் திறந்து இன்று பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்த பிறகு தற்போது கோயில் பூட்டப்பட்டிருக்கு. நடை சாத்தப்பட்டு வெளியில கதவு பூட்டப்பட்டு துப்பாக்கி என்ற போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து ஊர் பகுதி மக்கள் கொந்தளிப்போடு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு நாங்க நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும், காவல்துறை கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணுன்ற ஒரு விஷயத்த முன் வச்சு தொடர்ந்து இந்த பகுதியில போராட்டமா பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மேல்பாதி கிராமம் பதற்றமான சூழ்நிலை காணப்படுறதா தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.